ராஜாக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த ராஜாக்களுடைய ராஜ்யங்களை எல்லாம் காட்டுறான், அதோட மகிமையெல்லாம் காட்டுறான். எவ்வளவு மகிமையா இருக்குது இல்ல, இதெல்லாம் உனக்கு தரேன், எப்போ என் காலில் சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள், என்னை பணிந்து கொள், அப்போ நான் இதெல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிப்போமா? இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். எப்படி ஆன்சர் சொல்லியிருக்கிறது? அவர் சிலுவை மரணத்துக்கு முன்னாடி பிலாத்து கேள்வி கேட்டுருக்கான் இல்லையா, அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கான ராஜ்யம் அல்ல, அவருடைய ராஜ்யம் தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யம்.